வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ், நியூஸ் டைம் டிஎன் தெருக்கூத்து பகுதியில். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இந்த தாவேகா கவர்மெண்ட் எல்லாமே போலி. இதுவரைக்கும் இருக்கிறது எல்லாமே போலி தான். இவங்க செய்கிற செயல்கள் எல்லாமே போலி தான். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எஃப்சிஆர்ஏ, அதாவது ஃபாரின்லேருந்து ஃபண்டு வாங்கிட்டு இங்கே சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனம், நல நிறுவனம், சேவை நிறுவனம், இதுக்கெல்லாம் வரக்கூடிய ஃபாரின் ஃபண்டை வச்சு அவங்க அரசியல் கட்சி ஊர்வலங்களுக்கு மற்ற இதுக்கெல்லாம் ஃபண்டு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பொய் குற்றச்சாட்டை மத்திய அரசு கொண்டு அந்த ஃபண்டெல்லாம் நிறுத்துகிற மாதிரி ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க. இது ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட மசோதா, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் அதை கொண்டு வராங்க. அது ரைட்டுங்களா? அதை திமுக உட்பட எல்லாருமே சிறுபான்மை அமைப்பு மேலே, நலன் மேலே அக்கறை இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்க்கிறாங்க. இது எதிர்த்து என்ன பண்ணிட்டாங்க, பார்லிமெண்ட்டில் அதை ஒரு செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பிச்சிட்டாங்க எஃப்சிஆர்ஏ மசோதாவை. அதாவது அது அந்த கமிட்டியில் போய் விவாதம் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தால் கூட அந்த எஃப்சிஆர்ஏ மசோதா 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் நிறைவேறும். அதான் நிலவரம். அதுக்கு ஒரு தீர்மானத்தை பால் தினகரன் பார்த்தாரு. நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அதை ஏற்பாடு பண்ணார். அவர் ஒரு கோரிக்கை வச்சார். அப்படின்ற அடிப்படையில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம், எஃப்சிஆர்ஏக்கு எதிராக ஒரு தீர்மானம் ராஜ்மோகன் கொண்டு அவர் பேசி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. அந்த தீர்மானம் நிறைவேறும் போதே அந்த மசோதா பார்லிமெண்ட்டில் செலக்ட் கமிட்டிக்கு போயிடுச்சு. அதாவது ஒரு விஷயம் நியூட்ரலைஸ் ஆகி ஒன்றுமே இல்லாத ஆன ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நாங்கள் பிஜேபி எதிர்ப்பை காட்டுறோம் அப்படின்னு காட்டுறாங்க. பிஜேபி எதிர்ப்பை எங்கே காட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிஜேபியுடைய மதவாத கொள்கைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களில் காட்டணும். அஃப்கோர்ஸ் எஃப்சிஆர்ஏவும் அதுதான். ஆனால் அது நியூட்ரலைஸ் ஆகி 10 நாள் ஆகிப்போச்சு. ரைட்டா? ஒருத்தன் செத்து போய் 10 நாள் ஆனப்புறம் அவனுக்கு உட்காந்து ஆப்ரேஷன் ஒருத்தன் பண்ணால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த மசோதா. இங்கே ஒன்று, அது ஒன்று இருந்தால் கூட பரவாயில்லைங்க. அதுக்கு அடுத்தது மசோதா தொகுதி மறுசீரமைப்பு மசோதா. அந்த இப்போ பார்லிமெண்ட்டு குளிர்கால கூட்டத்தொடர் முடிஞ்சு போச்சு. இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வரப்படுறதா தான் பேச்சு. அந்த மசோதாவுடைய ஃபார்மட் என்னன்னு தெரியாது. ரைட்டா? அந்த மசோதாவில் தமிழகம் பாதிக்கப்படும், தமிழகத்துக்கு 50% கூடுதல் சீட்டு கொடுக்குறாங்களா, இல்லை பாப்புலேஷனில் 7:1ன்ற பர்சன்டேஜில் கொடுக்குறாங்களா அப்படின்றதெல்லாம் திமுக முன்வைக்கக்கூடிய திருத்தங்கள், விவாதங்கள், ஃபேர் டீலிமிட்டேஷன் அது. ரைட்டுங்களா? இவங்க பேன் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா கொண்டு வராங்க. அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டுக்கு 39 சீட்டு, ரைட்டா? மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் கிடையாது அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்தால் ரைட்டு. ஒரு காலத்தில் 41 தொகுதிகள் இருந்த தமிழ்நாடு 1971 அப்புறம் 39 தொகுதிகளாக மாறுது. அதுதான் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்த எஃபெக்ட். தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சது தொகுதிகள். இப்போது இந்த மசோதா டேக் ஆஃபே ஆகலை, பார்லிமெண்ட்டில் கொண்டே வரல. இது எந்த வடிவத்தில் வருதுன்னே தெரியல. அதுதான் பாமகவும் அதிமுகவும் எல்லாருமே கேட்ட கேள்வி அதுதான் சட்டமன்றத்தில். இந்த மசோதா எங்கே வருது, என்ன வருது, என்ன வடிவத்தில் வருதுன்னே தெரியாத, அதுக்குள்ளே நீ எதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வர? உடனே நாங்கள் தீர்மானம் கொண்டு வந்துட்டோம். இதாவது திமுகவும் பாஜகவும் நெருங்குகிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி இங்கே கொளுத்து போட்டு போகிறாரு. ராகுல் காந்தி ஏன் இன்னும் பப்புவாக இருக்கார் தெரியுதா? ஏன் இந்த அளவுக்கு அவர் முன்னேறி பெரிய அளவுக்கு தலைவராக வரலன்னு தெரியுதா? இந்த மாதிரி அபாட்டான வேலைகளை செய்கிறதுனால தான் அவர் வரல. ராகுல் காந்தி இங்கு
தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆதரிப்பவர்கள் எல்லாம் எட்டப்பர்கள்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படி ஒரு மசோதாவுடைய ஃபார்மேஷனே வரல. 1971 அந்த மசோதாவோட ஃபார்மேஷன் வருது. அப்போது அது வந்து ஃப்ரீஸ் பண்ணி 25 வருஷத்துக்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாஜ்பாய் பீரியடில் 2001 அது வருது. அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வாஜ்பாய் வந்து 2026 வரைக்கும் கொண்டு போகிறாரு. 26 அந்த மசோதா இப்போ வருது. அந்த மசோதா வந்து 60% மாநிலங்கள் எதிர்க்குது. ரைட்டுங்களா? எல்லாரோட விஷயமும் இப்போது பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் ரேஷியோ பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளை விட வந்து அவங்க உத்தரப்பிரதேசம் மிக மிக அதிகமான பாப்புலேஷனில் அவங்க போயிருக்காங்க. ரைட்டுங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு 100-150 தொகுதிகள் அதிகமாகும். இவங்க 850 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமர்ற மாதிரி ஒரு மண்டபத்தை கட்டிட்டாங்க, பாராளுமன்ற கட்டிடத்தை கட்டிட்டாங்க. அதுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அதுக்கு தான் வந்து இப்போ ஒரு காம்ப்ரமைசிங் ஃபார்முலா வந்து மக்கள் தொகை அடிப்படையில் பார்லிமெண்ட் சீட் கிடையாது, எல்லாருக்கும் வந்து 50% இன்க்ரீஸ் கொடுக்குறோம், எல்லாருக்கும் இருக்கிற சீட்லேயே 50% இன்க்ரீஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ரமைசிங் ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாலாம் வந்துட்டால் திமுக வந்து ஆதரிச்சிரும் அப்படின்றதுனால இவங்க வந்து அந்த மாதிரி எதுவும் வேணால் 39 தொகுதி அதில் மாற்று கருத்துக்கே இடம் இல்லைன்னு தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, திமுக வந்து இதில் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லும், இந்த தீர்மானத்தை எதிர்க்கும்னு பார்த்தாங்க. ஆனால் திமுக புத்திசாலித்தனமாக அந்த தீர்மானத்தை ஆதரிச்சிச்சு. இவங்களுடைய நரேஷன் என்ன, திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி அப்படின்ற நரேஷனை தான் பார்லிமெண்ட்டு தேர்தலுக்கு இவங்க வந்து கொண்டு போகிறதுக்கு இவங்க இருந்தாங்க. அந்த புரிஞ்சுக்கிட்ட திமுக வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நாங்கள் வந்து அந்த போக்குக்கான ஆட்களே இல்லை அப்படின்றத வந்து அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா FCRA ரெசல்யூஷனும் தப்பு, தொகுதி மறுசீரமைப்பு ரெசல்யூஷனும் தப்பு. ரெண்டுலேயும் இவங்க பாஜக எதிர்ப்பை காட்டுறதும் போலி. ரைட்டா? உண்மையான விஷயத்துக்கு பாஜக எதிர்ப்பை காட்டணுன்னா இப்போது CBSE பள்ளிகளில் இந்தியை வந்து 3வது பாடமாக கொண்டு வராங்க. இந்த ஆட்சியில் மட்டும் 1500 CBSE பள்ளி அலோவ் பண்ணப்பட்டிருக்கு. திமுக வந்து இந்த CBSE பள்ளிகளை அலோவ் பண்ணலை. ஏன்னா அதுக்குள்ளே ஹிந்தி தான் பாடத்திட்டமாக கொண்டு வர போகிறாங்க. அதாவது 3rd லாங்குவேஜ் அப்படின்ற அடிப்படையில் ஹிந்தி வருது. அதை எதிர்க்கணும் இவங்க. அதை எதிர்ப்பதற்கு தயாராக இல்லை. ரைட்டா? இவங்க அஃப்கோர்ஸ் நீட்டை எதிர்க்கிறாங்க. ரைட்டுங்களா? நீட்டை இவங்க எதிர்த்தாலும் நீட்டுக்கு எதிராக போராடின மாணவர்களை மண்டையை உடைச்சது விஜய் அரசு. SFI மாணவர்களுடைய மண்டையை உடைச்சது விஜய் அரசு. எப்படி டெல்லி போலீஸ் டெல்லியில் உடைச்சதோ அதே மாதிரி இங்கேயும் உடைச்சிருக்காங்க. இதுதான் இந்த போலியான எதிர்ப்பு. ரைட்டுங்களா? உண்மையான எதிர்ப்பை வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க பண்ணுறது போலியான எதிர்ப்பு. ரைட்டுங்களா? இதே மாதிரி ஒரு போலி விஷயம் வந்து இப்போது சுற்றிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். என்னென்னா ரஜினிகாந்த் வந்து கேரளாவுடைய ஆளுநராக போகிறார் அப்படின்னு ஒரு நியூஸு. அது இப்போ தான் நீங்கள் AI மூலமாக நியூஸ் கார்டு வந்து சன் டிவினா சன் டிவின்னு போட்டுக்கலாம், பாலிமர் டிவினா பாலிமர் டிவின்னு போட்டுக்கலாம். அவங்க வந்து அதை ஃபேக்குன்னு நிராகரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நியூஸ் கார்டு வந்து காலையில் பெரிய அளவுக்கு சுற்றிக்கிட்டு இருந்தது வந்து ரஜினிகாந்த் வந்து கேரளாவோட கவர்னர் ஆகுறாரு, ஆர்லேக்கர் வந்து கேரளா கவர்னராக இருக்கார், அவர் தான் தமிழ்நாட்டை பார்த்துக்கிறாரு, ஆர்லேக்கரால் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் ஒரே மாதிரி பார்த்துக்க முடியாது அப்படின்றதுனால ரஜினிகாந்தை வந்து அந்த ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா. ரஜினி வந்து இப்போ தான் தர்மன்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, சீரியஸாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கமலோட ஒரு படம் பண்ண போகிறாரு. அவர் படங்கள் நடிக்கிறதுல சீரியஸாக போய்கிட்டு இருக்காரு. அவர் எதுக்கு ஆளுநர் ஆகணும்? அவருக்கு வந்து நினச்சார்னா ஒரு மத்திய மந்திரியே ஆகலாம். அந்த மாதிரி ஒரு ஃபிகர். அவரை போய் கேரளாவில் ஆளுநர் ராஜா போகிற போஸ்டிங்லாம் வந்து ரஜினிகாந்த் போவாரா? இப்படி ஒரு ரூமரை வந்து இவங்க கிளப்பிக்கிட்டு அந்த போலிகள் நடமாட்டம் இருக்கு இல்லையா? இப்போ
விஜய் வந்து போலியாக பாஜகவை எதிர்க்கிற மாதிரி ரஜினிகாந்த் வந்து போலியாக கேரள கவர்னராக வர்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். இதில் இன்னொன்று ரியலாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு டெல்லியில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காக்ரோச்னு ஒரு கட்சி வந்து நீட்டு முறைகேடுகளை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி தர்மேந்திர பிரதானை வந்து ராஜினாமா பண்ண வச்சாங்க இல்லையா. அந்த காக்ரோச் வந்து இப்போது தன்னுடைய கவனத்தை வேற ஒரு இடத்துக்கு திருப்பியிருக்கு. எந்த இடம்னா பள்ளிகள். இப்போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஒரு 400-500 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏழைகள் படிக்கக்கூடிய பள்ளியில் ஒரு 10 வாத்தியார் இருப்பாங்க. அந்த 10 வாத்தியார் ஒழுங்காக வேலைக்கும் வரமாட்டாங்க. ரைட்டா? பாதிக்கு மேலே வந்து தமிழ்நாட்டிலலாம் சில பேர், எல்லா வாத்தியாரையும் நம்ம சொல்லல, சில பேர் வந்து வட்டிக்கு விடக்கூடிய வாத்தியார்கள் தான் இருக்காங்க. அவங்க நல்ல சம்பளம் கிடைக்கும் அவங்களுக்கு. அதை வச்சு அவங்க வந்து வட்டி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வாத்தியார்கள் சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகள் இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குது, அந்த பள்ளிகளெல்லாம் சீரமைக்கணும் அப்படின்னு காக்ரோச் வந்து கல்வித்துறையில் தான் வராங்க. அந்த கல்வித்துறையில் இப்போ தங்களுடைய கவனத்தை நீட்லேருந்து மாற்றி பள்ளிகளை நோக்கி வராங்க. நீட்டிலையும் ஃபேர் நீட்டுக்காக, அதாவது கொஸ்டின் பேப்பர் லீக் இல்லாத ஒரு நீட்டுக்காக போராடினாங்க அவங்க. அதுக்கடுத்தது பேண்ட் நீட்டுக்கு அவங்கள கொண்டு போகிறதுக்காக நம்ம அனிதாவுடைய சகோதரர் மணிரத்னம் மாதிரி ஆட்கள்லாம் வந்து தொடர் உண்ணாவிரதம் நடத்தி அதுக்கான போராட்டத்தை முன் வச்சு காக்ரோச்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காக்ரோச் டீம்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேண்ட் நீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பேச்சுவார்த்தை என்பது நடந்துக்கிட்டு இருக்கும்போது காக்ரோச் டீம் வந்து இப்போது பள்ளிகளை நோக்கி தங்களை கொண்டு போகிறாங்க. இப்போது நாளைக்கு கரூர் கேஸ் வருது. கரூரில் விஜயால் பாதிக்கப்பட்டவங்க அந்த 41 பேர் குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்தது சம்பந்தமாக அந்த கொடுத்தது தவறு அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க பண்ண அப்பீல் வந்து நாளைக்கு வருது. அதில் வந்து கேவியேட்டும் போட்டிருக்காங்க. எங்களை கேட்காம முடிவெடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேவியேட்டும் இருக்குது. ரெண்டுமே நாளைக்கு வந்து ஹியர் ஆகுது. இதுக்கிடையில் கரூரில் அந்த 41 பேர் சாவதற்கு யார் காரணம் அப்படின்னு சிபிஐ நடத்தின விசாரணையில் விஜயெல்லாம் கூப்பிட்டு விசாரித்தாங்களா, அந்த கேஸ் மட்டும் டேக் ஆஃப் ஆகாமல் இருக்குது. அதை வந்து பிஜேபி தன்னுடைய கையில் வச்சுருக்கிற ஒரு ஆயுதமாக இன்றைக்கி வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கு. அது சம்மந்தமாக வந்து இன்டரிம் ரிப்போர்ட் வந்து கொடுக்கப்படலை, சார்ஜ் ஷீட் கொடுக்கப்படலை. அதில் விஜய் குற்றவாளியா இல்லையான்றது வந்து இன்னும் தீர்மானிக்கலை. சிபிஐ நினச்சா விஜய் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கைதே பண்ணலாம். கைது பண்ணி திகார் சிறையில் விஜயை கொண்டு போய் வைக்கலாம். திகார் சிறையெல்லாம் விஜய் தாங்க மாட்டார். ரைட்டுங்களா? அடிக்கிற குளிர், டெல்லி குளிரும் அதிகம், டெல்லி வெயிலும் அதிகம், அதுக்குள்ளே அவர் தாங்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு மூவ் வந்து இன்றைக்கு வரைக்கும் அங்கே வந்து பெண்டிங்காக இருக்குது. இதுக்கிடையில் தமிழக சட்டமன்றத்தில் எல்லாரும் வந்து டிவிகே ஆதரவாளர்களாக மாறிட்டாங்க. இப்போ உதயநிதியை கைது பண்ணோன்னா, மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், நீங்கள் வந்து நான் சொல்லாத ஒரு விஷயத்தை காவேரியில் கூட தண்ணீர் வர்றதை பற்றி நீங்கள் பேசுவீங்க, த்ரிஷா வீட்டில் வந்து தண்ணீர் வராமல் இருக்கிறத விட மாட்டீங்க அப்படின்னு நான் சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக திரித்து என்னை கைது பண்ணி உங்கள் ஏவல் துறையை வச்சு என்னை கைது பண்ணிங்களே முதலமைச்சர், மிஸ்டர் முதலமைச்சர் அப்படின்னு உதயநிதி கத்துனதோடு முடிஞ்சு போச்சு. எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, உதயநிதியுடைய கைது வந்து முழுக்க முழுக்க திமுக வந்து ஒரு ஆக்ரோஷம் மிக்க ஒரு அமைப்பாக சட்டமன்றத்தில் மாற்றும்னு நினச்சாங்க. ஆனால் இல்லவே இல்லை. மரிய வில்சன் வந்து எனக்கு மாப்பிள்ளை. யார் சொல்கிறது? நம்ம ஏவா வேலு. அதே மாதிரி முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து சாமி அமைச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மரிய வில்சன் பேசுகிறத வந்து ஒரு திமுக உறுப்பினர் கேள்வி எழுப்புகிறார், ஐயா தமிழில் பேசுங்க அப்படின்னு. இதை வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதமால் இவர் கொண்டு போனோம். இவர் ஏவாவல் வந்து அதிமுகவில் இருந்தவர்.
ரைட்டா? அதிமுகவில் ஜானகி அணியோடு இருந்தப்போ ஜேபிஆரை நல்லா தெரியும். ஜேபிஆருடைய மருமகன் தான் மரிய வில்சன். அதனால் மாப்பிள்ளைன்னு சொல்கிறது திமுகவுக்கு எந்த வகையில் அது பிரயோஜனமான ஒரு விஷயம்? திமுகவுடைய விவாதங்கள் முழுக்க முழுக்க அனல் பறக்கிற விவாதங்களாக தாவேக்காவை முறியடிக்கிறதா இருக்கிறது வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வெளிப்படுது. அது பன்னீர்செல்வம் கிட்ட தான் வெளிப்படுது. சூரியனே விஜயை பார்த்து பயப்படுகிறது, வியர்க்கிறது. சூரியனை வியர்க்க வைத்தவர் விஜய் அப்படின்னு ஒன்று பன்னீர்செல்வம் ஏந்து சூரியனெல்லாம் எந்த விஞ்ஞானிகளாலையும் வியர்க்க வைக்க முடியாது, பக்கத்தில் எந்த ஏவுகணையும் இது வரைக்கும் எந்த விஞ்ஞானியும் செலுத்தினதில்லை அப்படின்ற ஒரு பதில் வந்து யார்கிட்டேருந்து வந்திருக்கணும்? ஏவா வேலுக்கிட்டேருந்து வந்திருக்கணும், கேஎன் நேருக்கிட்டேருந்து வந்திருக்கணும், எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கிட்டேருந்து வந்திருக்கணும். ஆனால் பதில் யார்கிட்டேருந்து வந்தது? பன்னீர்செல்வத்துக்கிட்டேருந்து வருது. அவர் அதிமுகலேருந்து இங்கே வந்தவர், அவர் தான் பதில் கொடுக்குறாரு அதுக்கு. ஆனால் ஏவா வேலு வந்து தமிழில் பேசுன்னு ஒரு அமைச்சரை வந்து சொன்னதுக்கு அவர் எங்கள் மாப்பிள்ளை மச்சான் உறவெல்லாம் சொல்கிறதுக்கான இடமா இந்த சட்டமன்றம்? உங்கள் மாப்பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் போய்க்கோங்க, வீட்டில் போய் கொஞ்சுங்க. இங்கே வந்து உதயநிதியே தூக்கி போட்டு கைது பண்ணி திமுகவை அழிக்கணுன்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய தாவேக்காவை எதிர்த்து திமுகவுடைய ரோஷம் எப்படி இருக்கும்? திமுக எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் செயல்படுற செயல்பாடுகள் வந்து கலைஞர் தலைமையிலான திமுகவுடைய செயல்பாடுகள் வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்ட செயல்பாடுகள், ரைட்டுங்களா? ரகுமான் கானும் துரைமுருகனும் சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்து முழுக்க எம்ஜிஆர் ஆட்சியை வந்து கபலீகரப்படுத்தின சட்டமன்ற பேச்சுகள் அடங்கிய திமுக வந்து இன்னைக்கு ஏவாவேலுவும் எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் கேஎன் நேருவும் ஒன்றுமே இல்லைங்க அங்கே எதிர்ப்பு. உதயநிதி ஏதோ அப்பப்போ வரக்கூடிய விஷயங்களை தலைமை தாங்கி ஒரு 2-3 வார்த்தை இல்லை 4 வார்த்தை அவர் பேசிட்டு போகிறார். பன்னீர்செல்வம் ஸ்கோர் பண்ணுறாருங்க. அப்போனா திமுக எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்னு திமுக காரங்களே ஃபீல் பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கு எதிரான எல்லா விஷயங்களையும் தாவேக்கா பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டே பார்த்தது இல்லைங்க. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், கைத்தறித்துறை விழாவில் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து அலோவ் பண்ணப்படல. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதலீட்டாளர் மாநாட்டுக்கும் பத்திரிகையாளர்கள் அலோடு இல்லை. கேட்டால் சின்ன அரங்கம், அங்கே வந்து பத்திரிகையாளர்கள் உட்கார வைக்க முடியாது, அக்காமடேட் பண்ண முடியாது. அவங்க வந்து நிறைய பேர் வந்துடுறாங்க, அவங்கள அந்த கேமரா அது இதெல்லாம் அக்காமடேட் பண்ண முடியாது. ஏங்க பெரிய அரங்கம் இருக்குங்க, கலைவாணர் அரங்கம்னு ஒன்று கட்டி வச்சுருக்கீங்க, அங்கே வச்சுக்கலாமாங்க விழாவை? அதை விட பெரிய பெரிய அரங்கங்கள்லாம் இருக்குங்க, அங்கே வந்து நீங்கள் உட்கார வச்சு எல்லாத்தையுமே அக்காமடேட் பண்ணலாமே. அவ்வளோ பெரிய இடங்கள்லாம் இருக்கே. ஏன் அவ்வளோ பெரிய மீட் நடத்துதுன்னா நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடத்தலாமே, அங்கே அக்காமடேட் பண்ணலாமே. ஏன் நீங்கள் வந்து சின்ன இடத்துல நடத்திட்டு ப்ரெஸ்ஸை வந்து இது பண்ணுறீங்க? அப்போது ப்ரெஸ்ஸை பார்த்தா உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம், ரைட்டுங்களா? இன்னொரு பயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது புகாரின்னு ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் தான் ஆம்ஸ்டாங் வழக்கையும் அவர் தான் விசாரித்தார். சவுக்கு சங்கரை வந்து தேனியிலையும் சென்னையிலையும் கைது பண்ணவர். சவுக்கு சங்கரை முழுக்க கைது பண்ணவர் இவர் தான். இந்த புகாரியை வந்து இப்போது புட்டப் கேஸ் போட்டு அவரை வந்து உள்ளே தள்ளியிருக்காங்க. அதாவது அவர் ஒரு வியாபாரியா, ரைட்டுங்களா? ஒரு வியாபாரி, ஒரு மார்வாடியை வந்து 5 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டினார். ஏற்கனவே அந்த மார்வாடி வந்து அக்யூஸ்டுகளோட தொடர்புடையவன், ரைட்டுங்களா? சம்பவம் செந்திலோடையும் மொட்டகிருஷ்ணன்ற ஒரு வக்கீல், இவங்களாம் ஆம்ஸ்டாங் கேஸோட கொலையாளிகள், அவங்களோட தொடர்புடையவன் சொல்லிட்டு சம்மந்தப்பட்டவன் சொல்லிட்டு இருந்த அவனை அவங்ககிட்டேருந்து இவங்க லட்சக்கணக்கான பணம் கேட்டாங்கன்னு ஒரு புட்டப் கேஸை போட்டு இன்றைக்கி இப்போ வந்து கஸ்டடி அவர் எடுத்திருக்காங்க. கஸ்டடியில் கேட்ட கேள்விகள்லாம் என்ன தெரியுங்களா? ஃபுல்லாக சவுக்கு சங்கர் கேள்விகள். சவுக்கு சங்கரை இவர் வந்து கேட்ட கேள்விகள் இருக்கு இல்லையா, அந்த கேள்விகள் அனைத்தையும் வந்து புகாரியை வந்து கேட்டிருக்காங்க. புகாரி சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து புட்டப் கேஸ் போட்டிருக்கீங்க, என்னை வந்து கேள்வி கேட்குறீங்க, நான் வெளியில் வருவேன், நான் வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு கொண்டு போவேன், விடமாட்டேன்,
அன்னைக்கு சிபிஐ மூலமாக இதே கேள்விகளை உங்கள் மேலே நான் திருப்பி நான் கேட்க வைப்பேன் அப்படின்னு அவர் வந்து சபதம் போட்டிருக்காரு. அவர் வந்து அவரோட சொக்காவை கழட்டணுன்னு தான் பல பேருக்கு ஆர்வம். புகாரியோடைய சொக்காவை கழட்டணுன்னு தான். அவரோட சொக்காவை வந்து அவரால் எப்படி கோர்ட்டு உத்தரவு மூலமாகவும் போலீஸ் அதிகாரிகளுடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாகவும் அவரால் வந்து அவருடைய சொக்காவை திருப்பி அவரால் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரும்பொழுது தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பூக்கடை ஆய்வாளராக ஒரு ஏசி இருந்தார். அவருக்கு எதிராக இந்த டுபாக்கூர் பத்திரிகையாளர்கள்லாம் நியூஸ் போட்டாங்க. நான் கூட சொன்னேன் அவர்கிட்ட, அந்த பத்திரிகையாளர்கள் மேலாம் கேஸ் போடாதீங்கன்னு. கடைசி வரைக்கும் கேஸ் போட்டு அவங்கள ஃபைன் கட்ட வச்சார் அவர், அந்த ஏசி. அந்த அந்த ஏசியையும் இப்போ டார்கெட் பண்ணுறாங்க இவங்களோட டார்கெட்டிங் லிஸ்ட்டில் அந்த ஏசியும் இருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் இவங்கள பார்த்து பயப்படக்கூடிய ஒரு விஷயமா இந்த விஷயம் இருக்குது. இப்போது அதுக்கு அடுத்தது ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர். அபின் தினேஷ் மொடக் அப்படின்னு சிபிசிஐடியில் இருந்தார். அவர் வந்து அவர் மேலே ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸு சுதீர் லால்வானி கேஸ். 2 ஏடிஜிபிக்கள் வந்து சுதீர் லால்வானிக்கும் ஜிகே ரெட்டிக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு பண விவகாரத்தில் காசு வாங்கினாங்கன்றது தான் கேஸ். அதில் ஒருத்தர் வந்து அபின் தினேஷ் மொடக், இன்னொருத்தர் பேர் நம்ம சொல்ல விரும்பலை இப்போது. அதுவும் நமக்கு நல்லா தெரியும் யாருன்றது. அவர் மேலே இருக்கக்கூடிய கேஸ், அதில் அந்த கேஸ் வந்து இவர் மேலே இருக்குது அப்படின்றதும், அந்த கேஸ் சிபிசிஐடியில் இருக்குன்றதும், இவர் வந்து சிபிசிஐடி தலைவராக இவர் இருக்கார் அப்படின்றதும், அதுக்கப்புறம் ஈரோடுல வந்து ஒரு 2 கேஸை டிஜிபி கிட்ட பேசி இவர் வந்து கேட்டு சிபிசிஐடிக்கு வாங்கியிருக்கார். அதுவும் கரப்ஷன் ப்ராக்டிஸ் அதில் இருக்குது, ஊழல் நடவடிக்கை அதில் இருக்குது அப்படின்றதுனால இவர் வந்து சிபிசிஐடிக்கு தலைவராக இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இவருக்கு பதில் பாலநாகதேவின்னு ஒரு அம்மாவை போட்டிருக்காங்க. பாலநாகதேவி ரொம்ப ஹானஸ்டான ஆஃபீஸர். ஆனால் வேலைக்கு லேட்டாக தான் வருவாங்க, சீக்கிரம் போயிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய நேச்சர். ஆனால் ரொம்ப ஹானஸ்டான ஆஃபீஸர் அப்படின்றதுனால அந்த அம்மாவை வந்து போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வேலுமணி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், கேபி அன்பழகன், இந்த 4 பேரும் வந்து நாங்கள் எடப்பாடி சொல்கிறத கேட்க மாட்டோம்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போது எடப்பாடிக்கு வேறு வழியே இல்லை, இவங்களை எல்லாரையும் கட்சி விட்டு தூக்கணும். இவங்கள வந்து எல்லாரையும் கட்சி விட்டு தூக்குனா இவங்க நேராக தவைக்கலை போய் சேர்ந்துருவாங்க. கேட்டா கட்சி தாவல் தடுப்பு சட்டம் இவங்க மேலே வராது, ஏன்னா கட்சி விட்டு எடுத்துட்டார்ல. அதுக்காக இவங்க வந்து நாங்கள் வந்து எடப்பாடி சொல்கிறத கேட்க மாட்டோம். அதான் சிவி சண்முகம் ஓப்பனாக சொன்னேன், எடப்பாடியா யார் அவர், அவருக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம், ரெட்டையில் அவர் தான் கையெழுத்து போட்டு கொடுத்து ஜெயிச்சார். இந்த சிவி சண்முகம் வந்து ஃபுல்லாக இருக்காருன்னா பல அர்த்தத்தில் புரிஞ்சுக்கலாம். அவர் இருக்கும்போது அந்த சிவி சண்முகத்தை வந்து தன்னோட பிரச்சார வேனில் ஏற்ற மாட்டேன்னாரு எடப்பாடி. ரைட்டுங்களா? அதுதான் இவங்க 2 பேருக்கான சண்டைக்கான ஆரம்பம். அந்த சண்டையோட கண்டினியூஸ் தான் இன்றைக்கி வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் அண்ணன் வேலுமணி வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆகணும், நான் இதுவாகணும் அதுவாகணும்னு சொல்லிட்டு அவருடைய கனவுகள்லாம் அதிகம். ஒரு 20-25 மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் எல்லாரையும் சேர்த்து எல்லாரையும் எடப்பாடி வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டார். பொதுக்குழு செயற்குழுலாம் நீக்கலை, ஆனால் இவங்கெல்லாம் எம்எல்ஏக்கள். இவங்களெல்லாம் நீக்குனா என்ன ஆகுன்றதான் எடப்பாடியுடைய கவலை. ஆனால் என்ன நீக்கு, நாங்கள் தாவேக்காக்கு போடுறோம், தாவேக்கால எங்களுக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இவங்க நிற்கிறாங்க. ரைட்டுங்களா? இப்போது தாவேக்கா வந்து என்ன சொல்லலாம், நீங்கள் வந்து ஒரு போட்டி அதிமுக ஒன்று நடத்துங்க எடப்பாடிக்கு எதிராக, நாங்கள் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுறோம். அதாவது சபாநாயகர் மூலமாக சட்டமன்றத்தில் வச்சு சப்போர்ட் பண்ணுறது தான் இவங்களுடைய நிலை. அதுக்கான வேலைகள் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராமாக்கள் விஷயங்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து இப்போது 2 கேஸு ரொம்ப முக்கியமான கேஸுங்க தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று வந்து அந்த அமுதன், அந்த மாணவன் வந்து கஞ்சாவை பற்றி வெளியில் சொன்னான்னு 20 பேர் அடித்து கொண்டாங்க. அந்த பையன் வந்து ஏற்கனவே வன்முறையில் ஈடுபட்டால் அவன் மேலே சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கல்லூரி நிர்வாகம், இந்துஸ்தான் கல்லூரி நிர்வாகத்தை வச்சு
இப்போதைக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நீதி விசாரணைக்கு போனோம். அந்த பையன் வந்து கஞ்சா விற்றவங்களை பற்றி சொன்னானா, அந்த கல்லூரியில் கஞ்சா விற்கப்பட்டதா, அந்த கல்லூரியில் கஞ்சா ஃப்ளோட் ஆச்சா, அதை இந்த பையன் எதிர்த்தானா, இதில் இருக்கக்கூடிய உண்மையை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி மிஷன் ஒரு ஹாஸ்பிட்டல் மதுரையில் இருக்குது. அந்த குடும்ப சண்டையும் இப்போ வந்து பெரிய அளவுக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இதை எல்லாத்தையுமே வந்து வாசகர்கள்கிட்ட நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம். அதோட இன்னொரு சைடை நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ மீனாட்சி மிஷனில் பார்த்திங்கன்னா இன்னொரு சைடுனா ஒரு பெண்மணியுடைய பேட்டி வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு அரசியல் அரங்கங்கள் திமுக தவேக எல்லாத்தையுமே கை வச்சுட்டு போகுது. அதை வந்து நம்ம ஆதவ் அர்ஜுனாவுடைய மச்சான் சார்லஸ் வந்து அதை பற்றி வெளியில் பேசிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு இஷ்யூவாக போகுது. நிர்மல் குமார் அது சம்மந்தமாக ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இது ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு. இதோட டீட்டெயில் பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்றதை மட்டும் வாசகர்கள் கவனத்துக்கு நம்ம கொண்டு வருகிறோம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தாவேக்கான்றது முழுக்க முழுக்க போலியான விஷயங்களை முன் வச்சு போலியான விஷயங்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு கட்சின்றது தான். எஃப்சிஐ ஆனாலும் சரி, தொகுதி மறுசீரமைப்பாக இருந்தாலும் சரி, நீட்டு விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் போலியான ஒரு நிலையை தான் இவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம்.